சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஜனநாயகத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அவங்க பண்ணாங்க. பண்ணி அதை அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. சென்சார் போர்டு வந்து கிளாமருக்கும் வல்காரெட்டிக்கு தான் வந்து சென்சார் போர்டு. இந்த கிளாமருக்கு வேலையே கிடையாது. பராசக்தின்னு ஒரு படம் வருது, கலெக்ஷன் இல்லாமல் போயிடுமே, ஒரு பீரியட் படம் வெளியே தெரியாமல் போயிடுமோ, அந்த ஒரு பயத்தினால மாநில அரசு அழுத்தவங்க தான் மத்திய அரசு அதை தடுத்து இப்படி இதை வந்து இப்போ இது ஒன்றுமே இல்லை. இது பராசக்தின்னு ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் தான் போகுது. ஃபஸ்ட் நாள் 12 கோடி ரூபா 10 கோடி ரூபா கிராஸு 27 கோடி அனௌன்ஸ் பண்ணி, அதெல்லாம் பொய்யான தகவல். 27 கோடியில் 3 நாளைக்கே வராது. அந்த பராசக்தி ஆவரேஜ் தான் போகுது, இந்த பராசக்தி ஆவரேஜ் தான் போகுது. கட்சிக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? மத்திய அரசு ஏன் படத்தை நிப்பாட்டி வைக்க போகுது? சென்சார் போர்டு இப்போ யாருது? இப்போ சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. எம்ஜிஆர் 100 எம்ஜிஆர் தான் விஜய், ஜெயலலிதாவுக்கு 10 ஜெயலலிதா தான் வந்து விஜய். ஃபில்மிபைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். இந்த பொங்கலுக்கு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம். ஆனால் இப்போ வர படம் ரிலீஸ் ஆகலை. சென்சாரில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அடுத்தடுத்து அந்த படம் தாமதமாகிட்டே இருக்குது. இப்போ அடுத்ததாக வழக்கம் வந்து ஜனவரி 21ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஸோ சென்சாரில் என்ன தான் நடந்தது, ஜனநாயகனுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து 3 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பராக்கியத்தியுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் என்ன, இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் DR ரமேஷ் அவர்கள் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். நான் சொன்ன மாதிரியே தான் ஜனநாயகன் நம்ம அடிக்கடி பேசணும் ஏற்கனவே. வேறு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம், விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தியேட்டர் ஓனர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை வாங்கணும், நம்ம தியேட்டரில் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நேரத்தில், கடைசி நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகாமல் சென்சார் பிரச்சனை காரணமாக கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. என்னதான் பிரச்சனை சார் ஜனநாயகனுக்கு? ஜனநாயகத்தை பொறுத்தவரை என்னென்னா, மலேசியாவில் ஃபங்க்ஷன் பண்ணாங்களா, ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணாங்களே, அதோடைய தாக்கம் தான் இந்தியா ஃபுல்லாகவே வந்தது. ஓகே, அதோடைய எதிர்பார்ப்பு, அதோடைய க்ரௌடு, அதோடைய ரிப்போர்ட்டை பார்த்து தான் வந்து அரசாங்கம் வந்து வெறுப்பு ஏற்படுத்துறது. அதனால தான் வந்து அந்த படம் வந்தாங்க, பராசக்தி ஒன்று காணாமல் போயிடும், விஜயோட கிரேஸ் வேறு லெவல் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக வந்து சென்சார் போர்டு ஒன்று கையில் எடுத்துட்டாங்க. 25 வருஷம் முன்னாடிலாம் வந்து சென்சார் போர்டே ஒன்று கிடையாது. அப்படி சென்சார் போர்டு இருந்தாலும் அவங்க வந்து படத்தை வந்து இந்த மாதிரி லின்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. முழுக்க இது அரசியல் தூண்டுதல் தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஜனநாயகத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அவங்க பண்ணாங்க. பண்ணி அதை அவங்க வெற்றி கண்டுட்டாங்க. பட் அதனால் விஜயோட கேரியரோ விஜயோட லைஃபோ ஒன்றும் கிடையாது. இதே ஜனநாயகத்தை எடுத்த ப்ரொடியூசர் வேல்யூஃபுல் பர்சன் தான், விஜயும் வேல்யூஃபுல் பர்சன் தான், படமும் வேல்யூஃபுல் பர்சன் தான். ஜனநாயகத்தை தடுக்கலவங்க மக்கள் ஜனநாயகத்தை கெடுத்து வச்சுருக்காங்க. மக்கள் மத்தியில் ஜனநாயக உரிமைன்னு ஒன்று இருந்து அந்த உரிமையை வந்து இவங்க தடுத்துருக்குறாங்க. அது விஜய்னுக்கு இது பாதிப்பே கிடையாது. இது வந்து என்னென்னா அரசியல் தாக்கமும் மக்களுக்கு தான் பெரிய பாதிப்பை தவிர விஜய் எந்த விதத்தில் இல்லை. இதே ஜனநாயக திருப்பி அவங்க எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? வயசு இல்லையா, கதை இல்லையா, டைரக்டர் இல்லையா, பணம் இல்லையா, சொல்லு. இதே எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. இதே தாக்கத்தை திருப்பி கொண்டு வர முடியும் அவங்களால, தடுக்கவும் முடியாது. இந்த வாட்டி ருசி கண்ட, இந்த வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரச்சனையும் சென்சார் போர்டு பிரச்சனையும் பார்த்துட்டாங்கல்ல, அடுத்த வாட்டி இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு அவங்களால செய்ய முடியும். அந்தளவு பலமுள்ள குரூப்பு தான் இந்த குரூப்பு. அப்படி என்னதான் சார் பிரச்சனை? ஏன்னா படத்தில் எதுவும் அரசியல் வசனங்கள், மத ரீதியான வசனங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் வசனம் வந்து இது அந்த காலங்காலமாக சினிமாவை வந்து அரசியல் நோக்கி தான் சினிமா நோக்கி தான் அரசியல் காலங்காலமாக உள்ளது தான். அது அப்படி ஒன்றும் காலத்தில் இதுக்கு முன்னாடி சொல்லாத வசனமோ கான்ட்ரவர்சியோ இந்த ஜனநாயகத்தை கிடையாது. அதை விட கம்மி தான் இது. என்ன வந்து ஒருத்தனுடைய புகழும் ஒருத்தனுடைய வளர்ச்சியும் வந்து வரக்கூடாது, வளரக்கூடாது, அதை தடுக்கணும். அதுக்கு ஒரு முயற்சி தான் ஜனநாயக சென்சார் போர்டு கட்டுப்பாடு. இந்த சென்சார் போர்டை கட்டுப்பாடு போடணுது, சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால சென்சார் போர்டு செயல்படுது. ஒரு ஜட்ஜி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜட்ஜி வந்து தடை போடுறாங்க. அப்படின்னா அது யார்? அந்த தடை போட சொன்னது யார்? ரிலீஸ் பண்ண சொன்னது யார்? அப்புறம் சட்டம் வந்து ஒழுங்காக தான் இருக்குது. இந்த சட்டத்தை கையில் எடுத்து அரசாங்கம், மாநில அரசு, மத்திய அரசு தான் வந்து பழிவாங்க நோக்கில் இருக்குது தவிர, மற்றபடி வந்து இது வந்து டைலாக்கு சரியில்லை, சீனு சரியில்லை. சென்சார் போர்டு வந்து கிளாமருக்கும் வல்காரெட்டிக்கு தான் வந்து சென்சார் போர்டு. இந்த கிளாமருக்கு வேலையே கிடையாது. இது முழுக்க டைலாக் ஓரியன்டட் படம் தான் இது. இன்னொன்று மாசு, சென்டிமெண்ட்டு, ஃபீல் எல்லாமே இருக்குது. இது என்னென்னா பராசக்தின்னு ஒரு படம் வருது, கலெக்ஷன் இல்லாமல் போயிடுமே, ஒரு பீரியட் படம் வெளியே தெரியாமல் போயிடுமோ, அந்த ஒரு பயத்தினால மாநில அரசு அழுத்தவங்க தான் மத்திய அரசு அதை தடுத்து நிப்பாட்டி இதை வந்து இப்போ இது ஒன்றுமே இல்லை. இது
பராசக்தின்னு ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் தான் இல்லை, மாநில அரசுக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அவங்க எப்படி பாட்ட முடியும் ஒரு படத்தை? சிபிஎஸ்சி மாநில அரசு எப்படின்னா அவங்க படம் வருது இல்லை, அவங்க படம் வருது, அவங்களுடைய சென்சார் போர்டு மெம்பர் உள்ள படம் பார்க்குறாங்க, படம் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, அந்த அழுத்தத்துக்கு அது சொல்கிறத கேட்டு இந்த அழுத்தம் தராங்க. அதனால் மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து தானே அந்த படத்தை தடுத்து, தவிர மத்திய அரசு மட்டுமே தடுக்கிறதுக்கு காரணம் கிடையாது. மாநில அரசு ரெட்டை வேஷம் போடுது. ரெட்டை வேஷம் போடுறது வந்து அது அவங்களுக்கு தான் கெடுதல் தவிர அது அந்த படத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் பாஜக தலைவர்கள் பாதி பேர் பேசும்போது கட்சிக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம், மத்திய அரசு ஏன் படத்தை நிப்பாட்டி வைக்க போகுது அப்படின்னு அவங்க ஒரு சைடு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தான். சென்சார் போர்டு இப்போ யாருது? இப்போ சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்க தானே அது வேலையை நடக்குது. இதுக்கு முன்னாடி அழுத்தம் கிடையாது இல்லை. அந்த அழுத்தம் கொடுக்க காரணம் என்ன? அழுத்தம் கொடுக்க காரணம்னா மலேசியாவில் நடந்த ஆடியோ ஃபங்க்ஷன், மலேசியா நடந்த அந்த ஃபங்க்ஷனு அது வந்து வேறு லெவல் படுகுது. இன்னொன்று விஜயை வந்து பணிய வைக்கணும், நமக்கு ஆதரவு கொடுக்க சொல்லணும், நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், நமக்கு வந்து அவங்க வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எம்ஜிஆர் 100 எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய். ஜெயலலிதாவுக்கு 10 ஜெயலலிதா தான் வந்து விஜய். விஜயோட மனசில் என்ன இருக்குன்றதுலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. விஜய் வந்து அரசியல் ரீதியாகவும் அரசு நுணுக்க ரீதியாகவும் விஜய் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் தான். மக்கள் இறங்கி போராடினா நாளைக்கு சென்சார் போட்டிருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காது, எல்லாம் இறங்கி போராட ரெடியாக இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு வந்து ஜல்லிக்கட்டு மேட்டுக்கு பீச்சில் பண்ணும்போது அன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடி போச்சு. அதே மாதிரி விஜய் வந்து ஒரு குரலுக்கு தான் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடுறதுக்கு அவ்வளோ இது இருக்குது. விஜய் வந்து ஒரு இறங்கினா போதும், ரோட்டில் இறங்குனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடி போயிடும். அந்த அளவுக்கு விஜய் கிரேஸும் மாசு இருக்குது. ஆனால் விஜயெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. படத்தை அழுத்தலாம், விஜய் அழுத்த முடியாது. அதே இந்த படத்தை அழுத்தவும் முடியாது. விஜய் இறங்குனா படம் ரிலீஸ் ஆகிருக்கும். விஜய் இறங்குனா படம் ரிலீஸ் ஆகிருக்கும். விஜய் இறங்கலை. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அரசியல் ஒவ்வொரு கட்டம் தானே. போன வாட்டி கரூர் மட்டும் திமுக, இந்த வாட்டி ஜனநாயக ரிலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ ஒரு விஷயத்தை அழுத்தத்தை பார்க்க தானே விஜய்க்கு இன்னொரு விஷயம் பண்ணணும்னு தோணும். ஸோ இது வந்து இவங்க கூட அழுத்தம் தான். அந்த அழுத்தம்னால விஜய் படமும் சரி, விஜயோட கேரியர் சரி ஒன்றும் பாதிப்பே வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து என்னென்னா ஜனநாயகம், மக்களுடைய ஜனநாயகம் தான் பறி போகுதே தவிர படத்தோடைய விஜயோட ஜனநாயகம் பறி போகல. விஜயோட ஜனநாயகம் ஏறினா இருக்குது, எகிரினா இருக்குது, கிரேஸ் வந்துருந்தா. சார், இதே மாதிரி சம்பவம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே நடந்தது விஜய் படத்துக்கு. நீங்களும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, தலைவா படம். கரெக்டாக தமிழ்நாட்டில் ப்ரெஷர் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு 10 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. உங்கள் தயாரிப்பாளர் கூட ரொம்ப மனம் முடிஞ்சு. தலைவா படத்துக்கு முழுக்க காரணம் வந்து அவங்க அப்பா தான். யார்? எஸ்விசி தான். நீங்கள் ஜெயலலிதா கூட இருந்தார், ஜெயலலிதா கூட இருந்து ஜெயலலிதாவுக்கு உண்டான அரசியல் இதெல்லாம் செஞ்சார். அன்றைக்கி புதுசு கவுன்சிலில் தலைவராக இருந்தார். அந்த அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. அதனால் வந்து அந்த அம்மாவுக்கு எஸ்ஏசி பண்ணதுனால அதனால் அந்த அம்மா அந்த படத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி விட்டாங்க. அது டைம் டு லீடும் தளபதி சாங்கும் இது 2 தான் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப மைனஸாக இருந்தது. அந்த அம்மா ரொம்ப தாகம் பண்ணது. தளபதி எங்கள் தளபதி சாங்கு, அந்த சாங்குனால அந்த அம்மா வந்து அது முக ஸ்டாலின் தளபதி, அவர் தானே தளபதி, அவரை காரணம் கண்டு அந்த பாட்டு நின்று போட்டால் அந்த அம்மாவுக்கு ஒரு அழுத்தம் வந்துச்சு. அதே நேரம் டைம் டு லீடு, அந்த அம்மா பதவி இருக்கிற நேரம் பார்த்து இவங்க வந்து அந்த டைலாக் போட்டு அதை படத்துக்கு அந்த படத்துக்கு சென்சார் போர்டோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அது பாதிப்பு கிடையாது. அந்த படத்தை முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த படத்தை பொறுத்த முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேர் சேர்ந்து தான் அந்த படத்தை டோட்டலாக லாக் பண்ணாங்களே தவிர முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னா பராசக்தி படம் வந்து தனியாக வரணும், ஒரு லாபத்தை பார்க்கணும், பெரிய ஹிட் அடிக்கணும், ஒரு காசு உள்ளே போட்ட காசு உள்ளே கொண்டு வரணும், டாஸ்மாக் காசை வந்து அது வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் மணி ஆகணும் அப்படின்னு. பட் அதை கனவு பழிக்கலை. நிறைய ஊரில் ஷோவே போடலை, நிறைய ஊரில் கலெக்ஷனே கிடையாது. ஏன்னா பராசக்தி ரிலீஸ் ஆகி இப்போ 2 நாள் தான் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி போய் ஃபர்ஸ்ட் நாள் 12 கோடி ரூபா, 10 கோடி ரூபா கிராஸ், 27 கோடி அனௌன்ஸ் பண்ணி. அதெல்லாம் பொய்யான தகவல். 27 கோடிலாம் 3 நாளைக்கே வராது. படம் வந்து 9 10 ரிலீஸு, இதே 11 தான் ஆகுது. 12 ஆகுது இன்றைக்கி, 2 நாள் தான். அவ்வளோலாம் வரல. ஃபஸ்ட் நாள் 12 கோடி ரூபா வந்திருக்கும். அது நிறைய தேட்டரில் வந்து ஓப்பனிங் இல்லை படத்துக்கு. நான் தேட்டர் எல்லாம் கேட்டேன், தேட்டரில் எல்லாம் இருக்கு. படம் வந்து ஜனநாயகம் வந்தால் ரிலீஸ் ஆகிருக்காது, ஷோ போட்டுருக்க மாட்டாங்க, கூட்டம் வந்திருக்காது. அது வராதனால இந்த படத்து இந்த கூட்டம் வந்தது, இந்த க்ரௌட் வந்தது. படம் வந்து நெகட்டிவ் தாட்டு தான் தவிர சூப்பர் ஹிட்டு பிரமாதம் எல்லாம் கிடையாது. படத்தை போடுவது இந்திய எதிர்ப்பு மாநாடு அந்த மாதிரி போட்டு பேசுகிறாங்க. இந்திய எதிர்ப்பெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. அது இந்திக்காரன் வந்து ஆக்கிரமிக்கும் போது இந்திய எதிர்ப்பு எவன் பார்ப்பான்? தமிழருக்கே தமிழ் உணர்வு கிடையாது. இந்திக்காரங்க ஹிந்தி போய் இவங்க எங்கே எதுக்கு போகிறாங்க? இல்லை, ஒரு வரலாற்று படம் தானே அது. வரலாற்று தான். வரலாறு நேற்று உள்ள கதை நீ சொன்னாலே கேட்க மாட்டாங்க. வரலாற்று கதை யாருங்க பார்க்குறாங்க?
நேற்று உள்ள சொன்ன கதையை நீ கேட்க மாட்டேன்றாங்க. வரலாற்று கதையை வரலாற்று யார் பார்க்குறாங்க? அதை இப்போ கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் இன்றைக்கி உள்ள மக்களுக்கு மனநிலை கிடையாது. அந்த பராசக்தி ஆவரேஜ் தான் போகுது, இந்த பராசக்தி ஆவரேஜ் தான் போகுது, பெருசாக ஒன்றும் இல்லை. தான் இருந்தார், அதே மாதிரி இப்ராஹிம் ரவுத்தர் இருந்தார், எஸ்ஐசி இருந்தாங்க. இவங்கெல்லாம் சினிமாவையும் சங்கத்தையும் அரசியலும் சினிமாவும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஒன்று சேர்க்கல. சினிமா ஆரோக்கியமாக இருந்து, அரசியல் ஆரோக்கியமாக இருந்து, நாடு ஆரோக்கியமாக இருந்து, நாட்டு மக்கள் சுட்சமாக இருந்தாங்க. என்றைக்கு இந்த ராமநாராயணன் ஒரு ஆளை கொண்டார் உள்ளே விட்டோமோ அன்றைக்கி தமிழ் சினிமா கேட்டது குட்டிச்சர ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஜனநாயகன் வராமல் போன காரணத்தினால அடுத்தடுத்து 3 படங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திரௌபதி 2, ஜீவாவுடைய ட்ரிபிள் டி, அப்புறம் நம்ம வாவாத்தியார், 3 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்குற மாதிரி படமே கிடையாது. அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ தீபாவளி பொங்கல்னு என்னது? தீபாவளி பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல், குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம் அந்த படம் தான். ஜனநாயகம், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி படம் பார்ப்பாங்க. திரௌபதியும் வாவாத்தியாரையும் இதையுமா போய் பார்ப்பாங்க? அவனை வேலை வெட்டி இல்லை, அது பீச்சில் போய் உட்காந்து வந்துட மாட்டாங்க. அது ஒரு நாள் கூத்து, 15 வருது எல்லா படமும், ஒரே நாள் தான் பொங்கல் அன்றைக்கி. இது வந்து ஜனநாயகம் 9 போடாங்க, 7 நாள் தொடர்ந்து. அழகாக 1000 கோடி ரூபா அசால்ட்டாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு மலேசியா ப்ரோக்ராம் அப்புறம் அந்த படம் வந்திருந்தால் சாதாரணமாக அதை 1000 கோடி ரூபா பண்ணோம். அந்த படம் 1000 கோடி ரூபா வருமானத்தை வந்து அரசாங்கம் தான் கெடுத்துச்சு. தவிர விஜய் சேர்ந்த அந்த ப்ரொடியூசருக்கு பாதிப்பு கிடையாது. ப்ரொடியூசர் தங்கமானவர், விஜயும் தங்கமானவர், படமும் அருமையான படம் அது ஜனநாயகம். புரியுதா? இதை தடுத்தது அரசாங்கம் தான் லாஸு. பட் அரசாங்க லாஸை விட மக்களுடைய மனநிலை, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த ஜனநாயகம் படம் வராது போனதுனால. மக்களுக்கு வந்து எங்கே போய் என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி எங்கே கொண்டு போவாங்க? பீச்சுக்கு கொண்டு போக முடியும். நல்ல படத்தை கூட்டு போகணும், நல்ல படத்தை கொண்டு போகணும். அதே விஜய் படம் மாசு உள்ள படம். புரியல? இவங்க தடுக்கிறதுக்கு விஜயோட ரேஸ் ஏறுதே தவிர விஜய் ரேஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மலேசியாவில் ரஜினிகாந்த் போய் கமலஹாசன் போய் ஃபுல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேடியம், ஒரே ஒரு தனி ஒரு மனிதன் வந்து மலேசியாவோட பொருளாதாரத்தை ஏற்றிட்டு வந்திருக்கான். மலேசியாவோட ஆடியோ ஃபங்க்ஷனில் மலேசியா பொருளாதாரமே 10 மடங்கு ஏறிடுது அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை மட்டும். அப்போது வந்து ஒரு மனிதன் என்ன ஒரு ஆட்சி ஆடுறான், அதோடைய தாகம் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சென்சார் போடும், மாநில அரசு மத்திய அரசு அவன் மேலே உள்ள தாகம். அதனால் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, விஜய் படம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதனால் இவங்களே தான் பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறது. இது வாவாத்தியார் பிரச்சனை முடிஞ்சுதா சார்? ஏன்னா ஸ்டுடியோ கிரீனோட கலர்லாம் மாறி இருக்குது, எப்படி திடீர்னு ரிலீஸ்? வாவாத்தியார் பிரச்சனை இல்லை. வாவாத்தியார் ரிலீஸுக்கு ஆர்டர் வாங்கிடுறாங்க, ஆர்டர் கேட்டிருக்காங்க, கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதோட கலெக்ஷன் கோர்ட்டில் கட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ ஃபைனான்ஸர் வந்து சரி இந்த டேட்டை விட்டு அந்த படம் வராது, ஒருவேளை படம் நல்ல படம் வந்து இந்த டேட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த படம் ஒரு சேஃபாக வெளியே வந்துடலாம்னு சொல்லி ஃபைனான்ஸை ஒத்துக்கிட்டதுனால கோர்ட்டில் வந்து கலெக்ஷன் கட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து சூர்யா குடும்பம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுது. ஓகே, சூர்யா குடும்பம் ஃபைனான்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஃபைனான்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதான் அந்த படம் வருது. ஸ்டுடியோ கிரீன் லோகோலாம் மாற்றிருக்காங்களே, கலர் லோகோ மாத்திரம் கடைசி படம் நடந்தது. ஸ்டுடியோ கிரீன் கடைசி படம். எஸ் சந்திரசேகர் ஆகும்போது சூப்பர் ஹிட்டு கொடுத்து பெரிய கலெக்ஷன் பண்ணார். சந்திரசேகரன் மாற்றினார், காணா போயிட்டார், டேரக்ஷன் விட்டார். டி ராஜேந்திரன் ஆகும்போது டி ராஜேந்திரன் பல கோடி சம்பாதிச்சார். விஜய் டி ராஜேந்திரன் மாற்றினார். டி ராஜேந்திரன் ஆச்சு, டைரக்ஷன் விட்டார். அதே மாதிரி வந்து சூரியகிரினா இருக்கும்போது சூப்பராக இருந்தது. இன்னும் லோகம் மாற்றினாலும் சூரியகிரி தான் கடைசி படமாக வச்சுக்கிட்டு தான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே ஓகே சார். சார் வந்ததுலேருந்து பார்த்துட்டு உங்கள் பின்னாடி இருக்க ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது. அது எப்போ எடுத்த ஃபோட்டோ? சிலம்பாட்டம் படம் வந்து பிரிவி போட்டாங்க 4 ஃப்ரேம்ஸில். சிம்பு படம் போடும்போது அன்றைக்கி வந்து அஜித்துக்கு ஷோ போட்டார், விஜய்க்கு ஷோ போட்டார். அஜித் படம் பார்த்துட்டு பாதிலே போயிட்டார். விஜய் வந்து கடைசி வரை இருந்து அந்த படத்தை பார்த்து பாராட்டி தான் போனார். படம் வந்து விஜய் தாக்கியிருக்கும், ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல. அஜித் ரெஃபரன்ஸ் தான் படத்தில் அதிகமாக இருக்கும். பில்லா அது அந்த அஜித்துக்கு பில்டப் நிறையா இருக்கும், விஜய்க்கு பில்டப் இருக்காது. ஆனால் அஜித் பாதிலே போயிட்டார். ஏன் போயிட்டாரு? ஏன் போயிட்டாருன்னா பில்டப் பண்ணுறது அவர் பிடிக்கலன்னு போயிட்டார். ஓகே. அஜித் எப்போதும் சுயநலத்தையும் வச்சோம், விஜய் வந்து பொதுநலத்தையும் வச்சோம். அதேமாதிரி சூர்யா குடும்பத்தில் கார்த்திக் பொதுநலத்தையும் வச்சோம், சூர்யா வந்து சுயநலத்தையும் வச்சோம். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் பொதுநலத்தையும் சுயநலத்தையும் வச்சோம். அதான் படம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. மிஸ்டர் லோக்கல் ஒன்றும் இல்லை, மதராசி ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் கேரியரில் வந்து சிவகார்த்திகேயன் எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கையும் அமையுது. அதனால் வந்து அந்த விக்ரம் ஓடிச்சு, அமரன் ஓடிச்சு சொல்லுவாங்க. அமரன் வந்து ராஜ்கமலுக்காக ஓடிச்சு. ராஜ்கமல் 7 வருஷம் சினிமா விட்டு வெளியே போனார். திருப்பி உள்ளே ரொம்ப அவருக்கு வருமானம் கொடுத்து சொல்லி விக்ரம் அமரன் பெரிய லாபத்தை கொடுத்து, அது இன்னொன்று வந்து அது ரியல் ஸ்டோரி. அது டைரக்டர் நல்லா ப்ரப்போஸ் பண்ணால் படம் ஹிட்டு. மற்றபடி வந்து சிவகார்த்திகேயன் கேரியர் தான், சிவகார்த்திகேயன் எண்ணத்துக்கு தான் அந்த படம் வந்து பராசக்தி ஓப்பனிங்லாம் போச்சு. படம் ஃபுல்லாக காலியாக தான் போகுது. படம் ஒன்றும் நான் என்ன ரிலீஸுக்கு முன்னாடி ஒன்று சொன்னால் அதே தான் நீங்கள் நடந்துருக்குது. இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? நம்ம
26 கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். 26 வந்துடும். 26 ஜனவரி 26. ஜனவரி 26 கன்ஃபார்மாக வந்துடும். பட் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இவங்க அது ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ விஜய் சைடு வந்து ஜனநாயகம் 26 அவங்க ரிலீஸ் பண்ணால் கூட அப்போ இவங்க டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து அது அவசியம். ஜனநாயகம் மக்கள் எதிர்பார்க்கும்போது வராத ஒரு சினிமா ஏன் என்று யோசிப்பார் விஜய். அதை மைண்டில் வைக்கல, அந்த ப்ரொடியூசர் அதை மைண்டில் வைக்கல. என்ன ஒன்று, இதனால் இந்த ஜனநாயகம் மாதிரி படங்கள் வந்து தடைப்படும் போது என்ன ஆகுதுன்னா சினிமாவோட கேரியர் பாதிக்குது. ஃபைனான்சர் பணம் கொடுக்க மாட்டான். நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், ஜனநாயகக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த தியேட்டர்கள் வந்து இப்போ காலியாக இருக்குது, பராசக்தி கேட்டால் தரமாட்டுறாங்க அவங்களுக்கு. தாங்க அதுதான் சொல்ல வரேன். என்னென்னா சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து சென்சார் போர்டு கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்கும்போது ஃபைனான்சர் பணம் கொடுக்க மாட்டான், டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்க வரமாட்டான். கடைசி வரையும் சென்சார் பிரச்சனை வருமோ, இல்லை வந்து வியாபாரம் இந்த படம் மாட்டிக்குமோ, இந்த பயத்தினால இப்போ பணத்தை இறங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது என்னென்னா விஜய் அழுத்தம் கொடுக்குறோம், விஜய் காலி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி சினிமாவை காலி பண்ணுறது ஒரு குரூப் வேலை பார்க்குது. சினிமா தமிழ்நாட்டுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி பெரிய வருமானமே வந்து சினிமா தியேட்டர்ஸு, சினிமா சம்மந்தப்பட்டது, சம்பளத்தில் டேக்ஸ் கட்டுறது, கவர்மெண்ட் டிக்கெட்டில் டேக்ஸ் கட்டுறது, சினிமா டிக்கெட்டில் எல்லாமே அரசாங்கத்துக்கு பெரிய வருமானமே சினிமா தான். அந்த சினிமா வந்து முடக்கிறது இவங்களுக்கு என்ன சந்தோஷம், இதனால் இவங்க என்ன சந்தோஷம் என்னான்னு தெரியல. லாபம் மட்டும் ஒரு பக்கம் தான் போகுதே தவிர அநியாயங்கள் மட்டும் எல்லா பக்கம் நடக்குது. ஆனால் லாபம் மட்டும் ஒரு பக்கம் போகுது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க தான் விஜய் அரசியல் வருது. கரெக்டான தருணம் அது. ஓகே, கரெக்டான தருணம். கண்டிப்பாக விஜய் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவார், டவுட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி வருவாரா, இல்லை எதிர்கட்சியாக வருவார், இல்லைனா வந்து துணையாக வருவார்னு. இது இந்த ஜனநாயகத்தினால விஜய் எடுத்து உட்காருவார் அந்த சீட்டில், எல்லாத்தையும் ஆட்சி தாத்திட்டு. அந்த அளவுக்கு மக்களோட கிரேஸ். நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, விஜய் இறங்க சொல்ல மவுண்ட் ரோட்டில் வந்து உட்கார சொல்லுங்கள் போராட்டத்தில். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொத்தடிச்சு உட்காரதா இல்லையா பாருங்கள். மாநில அரசும் பயந்துடும், மத்திய அரசும் பயந்துடும். ஜல்லிக்கட்டுக்கு வந்த அந்த கூட்டத்தோட 300 மட கூட்டத்தை விஜய்க்கு நிற்க ரெடியாக இருக்கிறாங்க. சும்மா விஜய் வந்து தனியாள் நினச்சிருக்காங்க. விஜய் தனியாள்லாம் கிடையாது, அவன் வேற ஒரு ஆள் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும் விஜய் பற்றி. நிச்சயமாக சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.